இந்த கொஸ்டினில் 2 கார் இருக்குது. அந்த 2 காரும் ஒரே பாயிண்ட்லேருந்து ஒரே டைமில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போது அதோட பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த டைம் வென் த வெலாசிட்டிஸ் ஆஃப் த 2 cars ஆர் சேம். அதாவது 2 காரோட வெலாசிட்டி சேமாக இருக்கும்போது எவ்வளோ டைமாக இருக்கும், இல்லைனா எந்த டைமில் 2ஓட வெலாசிட்டி சேமாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வெலாசிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் பி, இந்த கார் பியோட வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். இங்கே இந்த எக்ஸ்பியை டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஏடி இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஏன்னு கிடைக்கும். பிகாஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும், ஸோ ஏன்னு வரும். ப்ளஸ் டி ஸ்கொயர்டு இருக்குது, டி ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2t வரும். அந்த பி கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே பி இன்ட்டு 2tன்னு வரும். ஓகே, இப்போது நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, வெலாசிட்டி ஆஃப் கார் பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் கார் கியூ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, VQ. ஸோ இதுக்கு நம்ம இந்த XQவை டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dxq by dt. ஓகே, ஸோ இதை பண்ணும்போது இங்கே FT இருக்குது. அப்போது T 1 ஆகிடும், Fன்னு மட்டும் இருக்கும், மைனஸ் சைன். அகெயின் டி ஸ்கொயர்டு இருக்குது, டி ஸ்கொயர்ட் பண்ணோன்னா 2t வரும். ஓகே, ஸோ இவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த டைமில் 2 வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். அப்போது VP இஸ் ஈக்குவல் டு VQ. இதை வச்சு ஈக்குவேட் பண்ணி நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ VP இஸ் ஈக்குவல் டு VQ. VP என்னது? A plus B into 2t. That is equal to இங்கே VQ. VQ வந்து F minus 2t. ஸோ இதில் டைம் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடும். அந்த B into 2t இருக்கட்டும், இங்கே A இருக்கிறது இங்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இருக்கிற 2tயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துரும். இப்போ இது எழுதினோன்னா B 2t, இங்கே மைனஸில் இருக்குது, இப்படி வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 2t இஸ் ஈக்குவல் டு F. இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கே இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஏ ஆகும், மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து டைமை மட்டும் காமனாக வெளில எடுக்கலாம். எடுத்தோன்னா t இன்ட்டு 2b ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் ஏ. ஸோ இந்த டைம் தான் நமக்கு வேணும், இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ தட் t இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் ஏ டிவைடட் பை, இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைட் போச்சுன்னா டிவைட் ஆகும், 2b ப்ளஸ் 2ன்னு வரும். இதை ஈவன் இன்னும் சிம்ப்ளை பண்ணோன்னா, இந்த ஆப்ஷன் இங்கே கிடையாது, இதை இன்னும் சிம்ப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். F மைனஸ் ஏ, இங்கே 2 மட்டும் காமனாக எடுக்கலாம். எடுத்தோன்னா b ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினில் ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது. அந்த பார்ட்டிகளோட ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்காங்க. F ஈக்குவல் டு F0 1 மைனஸ் ஸ்மால் t பை கேபிட்டல் T. இதில் F0 அண்ட் T கான்ஸ்டன்ட் அண்டு டைம் 0வாக இருக்கும்போது பார்ட்டிகளோட வெலாசிட்டி 0வாக இருக்குது. ஸோ என்ன ஃபைனலாக கேட்குறாங்கன்னா, வென் F ஈக்குவல் டு 0 வாட் இஸ் த பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டி? F 0வாக இருக்கும்போது பார்ட்டிகளோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நாம் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸலரேஷன் இங்கே F. ஸோ F இஸ் ஈக்குவல் டு ஆக்ஸலரேஷனை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு எழுதுவோம், dv பை dt. ஸோ இங்கே அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, F0 1 மைனஸ் ஸ்மால் t பை கேபிட்டல் T. இப்போ இதில் நாம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? dv is equal to F0 1 minus small t by capital T. இங்கே இருக்கிற dt இந்த சைடு மல்டிப்ளை ஆகும், dt. இப்போ ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். இங்கேயும் இன்டகிரேட் பண்ணுறோம், இங்கேயும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதோட ரிசல்ட் இன்டகிரேஷன் ஆஃப் dv is equal to v, that is equal to
ஸோ இங்கே பார்த்தோன்னா எஃப் நாட் கான்ஸ்டன்ட் தான். இப்போ இதை ஜஸ்ட் இன்னும் ஒரு ஸ்டெப்பே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எஃப் நாட் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன். ஸோ இந்த டிடியை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது டிடி மைனஸ் ஓகே எஃப் நாட்டுக்கு காமனாக எடுத்துட்டோம். இங்கே டி பை டி டிடின்னு வரும். ஓகே, ஜஸ்ட் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதோட கண்டினியூஷன் b is equal to f naught into integration of dt tன்னு வரும் மைனஸ் இதை t dt இருக்குது. இங்கே கேபிட்டல் T கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து d dt இருக்குன்னு எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் t dt இருக்குது. இதை இன்டகிரேட் பண்ணும்போது t ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும். அகைன் அந்த கான்ஸ்டன்ட் t அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வெலாசிட்டி எப்படி கிடைக்குன்னா v ஈக்குவல் டு எஃப் நாட் டி மைனஸ் டி ஸ்கொயர்ட் பை 2tன்னு இருக்கும். ஓகே, இப்போ இதில் when f ஈக்குவல் டு 0 வாட் இஸ் த பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இதில் நாம் f ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். f ஈக்குவல் டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எஃப் நாட் 1 மைனஸ் ஸ்மால் t பை capital T. So this is equal to 0. So substitute பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டைமோட வேல்யூ சம்திங் கிடைக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே T இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இங்கே போச்சுன்னா டிவைட் ஆகும். ஈக்குவலுக்கு இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவைட் ஆகும். 1 மைனஸ் ஸ்மால் t பை கேபிட்டல் T மட்டும் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்மால் t பை கேபிட்டல் T இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். 1 equal to small t by capital T. இப்போ இதே நம்ம என்ன பண்ணோம்னா small t equal to capital Tன்னு எழுதலாம். ஸோ இந்த small t equal to capital Tங்கிறத இந்த velocity டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இந்த வெலாசிட்டிக்கில் ஸ்மால் டீக்கு பதிலாக கேபிட்டல் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே அப்படியே நான் எழுதுகிறேன். எஃப் நாட் கேபிட்டல் டி மைனஸ் கேபிட்டல் டி ஸ்கொயர்ட் பை 2 இன்ட்டு கேபிட்டல் டீன்னு வரும். இதில் ஒரு டி கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் எப்படி இருக்குன்னா எஃப் நாட் இன்ட்டு டி மைனஸ் டி பை 2ன்னு இருக்கும். ஸோ திரும்ப இது எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளை பண்ணோன்னா டி பை 2ன்னு வரும். ஸோ வெலாசிட்டி v ஈக்குவல் டு எஃப் நாட் கேபிட்டல் டி பை 2. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினில் டைமுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் t ஈக்குவல் டு ax squared plus bx and a and b are constant சொல்லியிருக்காங்க. ஆக்ஸலரேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி ஃபைன் பண்ணுவோம். வெலாசிட்டிக்கு இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எனக்கு டிடின்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அப்படியே தான் எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2x dx x power n ஃபார்முலா. x power n ஈக்குவல் டு n இன்ட்டு x power n மைனஸ் 1ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ இங்கே 2 இன்ட்டு x power 2 மைனஸ் 1ன்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் b கான்ஸ்டன்ட், எக்ஸை மட்டும் பண்ணோன்னா dxன்னு வரும். ஓகே, இப்போது நான் ரெண்டு சைடும் டிடியால் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே டிவைடட் பை டிடி போடுவேன். அதே மாதிரி இங்கேயும் டிவைடட் பை டிடி, இங்கேயும் டிவைடட் பை டிடி. ஸோ இப்படி பண்ணுறதுனால ரிசல்ட் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அப்போது இங்கே 1ன்னு வரும். இந்த dx பை டிடிங்கிறது என்னது? வெலாசிட்டி. அதே மாதிரி இங்கேயும் dx பை டிடிங்கிறது வெலாசிட்டி. ஸோ ஐ கேன் ரைட் 2ax v ப்ளஸ்
பி இன்ட்டு வி. இப்போ இந்த வியை காமனாக எடுப்போம். 1 ஈக்குவல் டு வி இன்ட்டு 2ax ப்ளஸ் பி. இப்போ இங்கே இருக்க வியை இங்கே டிவைட் பண்ணி எழுதுவோம். இப்போது 1/v ஈக்குவல் டு 2ax ப்ளஸ் பி. இதே வேறு எப்படி எழுதலாம்? v பவர் -1ன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2ax ப்ளஸ் பி. ஓகே, இப்போ நம்ம வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் ரிலேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த வெலாசிட்டிலேருந்து அடுத்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்ஸலரேஷன் என்னன்னு சொல்லுவோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி டைமை டிபெண்ட் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது. அப்போ இதை டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அகெயின் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ -1 v பவர் -2 dv by dt that is equal to, இங்கேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இங்கே 2a கான்ஸ்டன்ட், 2a எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dx by dt வரும், ப்ளஸ் b கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0. ஓகே, ஸோ இந்த dv by dtங்கிறது என்னது? ஆக்ஸலரேஷன். ஸோ இதை எழுதுவோம். மைனஸ் v பவர் -2 dv by dt ஆக்ஸலரேஷன். இன்னொரு ஏ இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வேற கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஏ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆக்ஸலரேஷனை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2a dx by dtங்கிறது v. இப்போ நாம் இந்த ஏ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்ஸலரேஷன் a இஸ் ஈக்குவல் டு, எல்லாத்தையும் ஒரே சைடு எழுதுவோம், 2a v இங்கே டிவைடட் பை -v பவர் -2ன்னு இருக்குது. ஸோ இது மேலே போச்சுன்னா +2 ஆகும். அப்போ இங்கே இருக்க வியோட சேர்ந்துச்சுன்னா v கியூபாக மாறும். ஸோ அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -2a v கியூப்னு வரும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? Fourth option is the answer. இந்த கொஸ்டினில் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு √x கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை டிபெண்ட் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வெலாசிட்டி v is equal to எப்படி எழுதலாம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் dx by dt தான் வெலாசிட்டின்னு எழுதுவோம். ஸோ dx by dt அதுதான் கொஸ்டினில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா √x நான் x பவர் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, √x x பவர் 1/2ன்னு எழுதலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிப்போம், dx. ஸோ திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் dx is equal to alpha x power 1/2 dtன்னு எழுதலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் டேர்ம்ஸ் தனியாக டி டேர்ம்ஸ் தனியாக வச்சுப்போம். அப்போது எக்ஸ் டேர்ம்ஸ் தனியாக எடுத்தோன்னா நமக்கு dx by x power 1/2 வரும். that is equal to alpha dt. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா x power -1/2 dx equal to alpha dtன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ x பவர் n இன்டகிரேட் பண்ணோன்னா x பவர் n+1 டிவைடட் பை n+1ன்னு வரும். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா x பவர் 1/2 டிவைடட் பை 1/2ன்னு வரும். that is equal to alpha t plus some constant of integration. ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. at x equal to 0 time t equal to 0, ஐ மீன் டைம் t equal to 0வாக இருக்கும்போது பொசிஷன் 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா t equal to 0 போடணும், x equal to 0 போடணும். இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? c equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ இதை நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம், c equal to 0. ஸோ இப்போ இதை மட்டும் பார்த்தோம்னா
எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2. ஜஸ்ட் இங்கே இருக்கதை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன் இன்ட்டு டீன்னு வரும். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கேட்குறாங்க. அப்போது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர் 1/2ன்னு இருக்குது. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா நான் ஸ்கொயர் பண்ண ரெண்டு சைடும். ஸோ ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு இங்கே எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு, ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது டி ஸ்கொயர். நான் இது வந்து ஆல்ஃபா கிடையாது, இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பிள். ஸோ எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டி ஸ்கொயர். இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுக்கல. இந்த கான்ஸ்டன்ட்ஸ் பிரச்சனை இல்லை, இந்த கான்ஸ்டன்ட்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அப்போது எக்ஸ் வேரிஸ் ஆஸ் டி ஸ்கொயர்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர்.